இல்ல இன்னும் பாய் தான் கொடுத்துருக்கேன். வாங்க சிரிட்டு அடிச்சிடுவோம். சிரிட்டு அடிப்போம். வாங்க பாவா சிரிட்டு போடுவோம். வாங்க பாவா சிரிட்டு அடிப்போம். வாங்க பாவா சிரிட்டு அடிச்சா தான் தெளிவா இருக்கு. வாயா சிரிட்டு அடிச்சுக்கோங்க. வாயா ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா February 21 நம்ம டிராகன் மூவி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த மூவியோட ரிவ்யூ தாங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மூவி பார்த்துட்டிங்கன்னா உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டிராகன் நம்ம பிரதீப் ரங்கநாதன் வந்து ஹீரோவாக நடிக்கிற 2வது மூவிங்க. ஸோ ஃபஸ்ட்டு லவ் டுடே மூவி நடிச்சிருந்தார். அந்த மூவி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் சரி ரிவ்யூஸ்லேயும் சரி வேறு லெவல் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ டிராகன் மூவி ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஸோ அந்த மூவி அவர் தான் டேரக்ட் பண்ணியிருந்தார். பட் இந்த மூவியை நம்ம ஓமை கடவுளை எடுத்து அஸ்வந்த் மாரிமுத்து எடுத்திருக்காருங்க. ஸோ இந்த மூவி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் ஸோ கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த மூவி. பட் கொஞ்சம் சீன்ஸில் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. பட் இருந்தாலும் டோட்டல் மூவியாக பார்க்க இந்த மூவி எனக்கு ரொம்பவே பிடிச்சிதுங்க. ஸோ நம்ம பிரதீப்புக்கு லவ் டுடேக்கு அப்புறம் இந்த மூவி ஒரு பிளாக் பஸ்டர் மூவி தான். ஸோ கலெக்ஷன் வைஸ் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்குங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக இந்த மூவிக்கு வருங்க. பிகாஸ் ஏன்னா அடுத்து வர நாளில் எந்த ஒரு பெரிய மூவியுமே ரிலீஸ் ஆகலை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மூவி தான் ஓட போகுது. ஸோ ஒரு பெரிய கலெக்ஷன் கண்டிப்பாக இந்த மூவிக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சீரியஸாலுமே இந்த மூவி இவ்வளோ நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கலங்க. ஸோ மூவி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக காமெடி சீன்ஸ்லாம் வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுங்க. எனக்கு இந்த மூவியோட ட்ரெய்லர் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்தது டான் மூவி தாங்க. ஸோ சீரியஸாலுமே அதே மாதிரி இருந்துச்சு. ஸோ மிஸ்கின் கேரக்டர் வந்து அப்படி எஸ்.ஜே. சூர்யா கேரக்டர் மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் டான் கேரக்டர் வந்து நம்ம இந்த பிரதீப்போட கேரக்டரை சேர்க்குற மாதிரி. ஸோ எல்லாமே ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுங்க. பட் கண்டிப்பாக அந்த மூவி மாதிரி இல்லவே இல்லை. இந்த மூவி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி தாங்க சொல்லணும். ஸோ சீரியஸாலுமே ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க இந்த ஸ்டோரிக்கு பண்ண ஸ்க்ரீன் பிளேயும் சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் காமெடி சீரியஸாலுமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுங்க. ஒரு செம்மையான என்டர்டைன்மெண்ட் தான் சொல்லணும் தேட்டரில் பார்த்தா. அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க, இந்த மூவியில் சாங்ஸுமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் சாங்ஸ் வந்து யுவன் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம எஸ்டிஆர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறையா பெரிய ஆளுங்கலாம் நிறையா பாட்டு பாடியிருக்காங்க. ஸோ இந்த மூவியில் நம்ம விஜய் சித்து அப்புறம் ஹர்ஷத் கான்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அவங்க 2 பேரோட ரோலுமே சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இவங்களுக்குன்னு எழுதாமல் அந்த ரோலில் இவங்களை நடிக்க வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நல்லா பர்ஃபெக்டாகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மூவியில் நெகட்டிவ்ஸ்னு சொல்ல நிறையாலாம் இல்லைங்க. பிகாஸ் ஏன்னா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக போய் பார்க்க வேண்டிய மூவி தான் இது. ஸோ இதில் போய் நம்ம எதுவும் அவ்வளோக்கா யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. பட் எனக்கு இந்த மூவியோட எண்டிங் அவ்வளோ ஒர்க் ஆகலைன்னு தாங்க சொல்லணும். பிகாஸ் ஏன்னா ஸோ வேறு மாதிரி கூட கொண்டு போயிருக்கலாங்க. ஸோ ஒரு ஹாப்பி எண்டிங்காக கூட கொண்டு போயிருக்கலாம். ஸோ கடைசியில் அந்த மாதிரி ஒரு எண்டிங்கை நான் எதிர்பார்க்கலைங்க. ஸோ ஒரு மாதிரி ஸோ ஒரு சேடான எண்டிங் மாதிரி தாங்க இந்த மூவியோட எண்டிங்கு. ஸோ அது மட்டும் எனக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ஒரு ஜாலி நோட்டில் இந்த மூவி முடிச்சிருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஸோ அது மட்டும் தாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நெகட்டிவாக இருந்துச்சு. ஸோ மிச்சப்படி எதுவும் நெகட்டிவாக இல்லை. ஸோ அந்த மூவியில் நடித்தவங்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஸோ நம்ம பிரதீப் வேறு லெவலில் நடிச்சிருந்தார். பட் அங்கங்கே லவ் டுடே சீன்ஸ் எல்லாம் பார்க்குற மாதிரியே தான் இருக்குது. ஸோ பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா தாங்க இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மூவியில் 2 ஹீரோயின்ஸுங்க, நம்ம அனுப்பமா அதுக்கப்புறம் கயாடு லோகர். ஸோ 2 பேருமே தமிழ் இண்டஸ்ட்ரி கிடையாது. ஸோ 2 பேருமே ஆனால் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவங்க 2 பேரும் கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். எனக்கு கயாடு லோகரோட கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரோல் கொடுத்துருக்கலாங்க. ஸோ அந்த ரோலோட எண்டிங்குமே இன்னும் நல்லா இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஸோ அதாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நெகட்டிவ். ஸோ இதெல்லாம் பண்ணியிருந்தால் இன்னும் இந்த மூவி நல்லா இருந்திருக்கும். பட் இப்போவுமே இந்த மூவி ஒரு செம்மையான என்டர்டெயின்மெண்ட்டுங்க. ஸோ நீங்கள் போய் இந்த மூவியை கண்டிப்பாக தேட்டரில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு 2.5 மணி நேரம் ஃபன் கேரண்டின்னு தான் சொல்லணும். செம்ம ஃபன்னான மூவிங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய் தேட்டரில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த மூவி பார்த்துட்டு வந்துட்டு இந்த மூவி பற்றி மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம தனுஷோட டிரெக்ஷனில் நிலவுக்கு என்னடி என்மேல் கோவம் அப்படிங்கிற ஒரு மூவி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த மூவியோட ரிவ்யூ நான் நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் சேனல்.